டார்ச்சர் செய்யப்படும் இந்த வீடியோவை பார்க்கும் போதே மனசு பதறுது. இந்த வீடியோவை பார்த்துட்ட பிறகும் வாயை மூடிக்கிட்டு கள்ள மௌனம் காக்கக்கூடிய நடுநிலையாளர்களை பார்த்து நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன். உங்க வீட்டு பையனுக்கு இப்படி ஒண்ணு நடந்தா நீங்க பேசுவீங்களா மாட்டீங்களா? நீங்க எல்லாம் போலீஸ்னே சொல்லிக்காதீங்க, முதல்ல நீங்க மனுஷங்கனே சொல்லிக்காதீங்க. சஸ்பெண்ட் பண்ணிருக்கீங்க, எவ்வளவு பெரிய நடவடிக்கை, சபாஷ். அதுல 5 பேரை மட்டும் கைது பண்ணிருக்கீங்க, ஏன் அந்த 6வது ஆளை கைது பண்ணல? யார பாதுகாக்க ட்ரை பண்றீங்க? மாண்புமிகு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களே, உங்களுக்கு குறைந்தபட்ச மனசாட்சியும் தார்மீக உணர்வும் இருந்தா தயவு செய்து ரெசிக்னேஷன் கொடுத்துட்டு வேலையை விட்டு வெளில போங்க முதலமைச்சர் அவர்களே. உங்க ஸ்டாலினோட ஆட்சியில் ஒரு பையனை போலீஸ் அடிச்சு கொண்டுட்டாங்க. அதுக்கு தான் இவர் இப்படி பேசிக்கிட்டு இருக்காரு. இப்போ இவங்க ஆட்சி நடக்க இவர் அமைச்சராக இருக்காரு. இதே டைலாக்கை இப்போ விஜய்கிட்ட போய் இவர் பேசுவாரா? ஆட்சியை விட்டுட்டு ஓடி போயிருக்குன்னு, ரிசைன் பண்ணிட்டு போங்கன்னு பேசினா தானே நடுநிலைமைவாதி, நியாயமான மனுஷன். அப்போ இவர் யார்? அமைச்சராக இருக்கிறதுனால கெட்ட வார்த்தை பேசலை. ஓகே, அன்னைக்கு பேசுனாரு, இன்னைக்கு எங்கே போச்சு வாய்? அதே மனுஷன் தானே. அன்னைக்கு ஒரு உயிர் போச்சு அவங்க ஆட்சியில், இன்னைக்கு ஒரு உயிர் போச்சு இவங்க ஆட்சியில். இப்போ ஏன் மூடிட்டு இருக்காரு? சொல்லிட போகிறேன்.